கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 2:15. 1 John 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இப்போ ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? அவன் உலகத்தின் மேல் அன்பு கூறக்கூடாது. ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஒருத்தன் ஆவிக்குரிய முறையில் ஒரு முதிர்ந்தவனாய் வந்திருக்கிறான், ஒரு வாலிபனா ஒரு தகப்பனா வந்திருக்கிறான் அப்படின்னா அதற்கான அடையாளம் என்ன? அவன் உலகத்தின் மேலே அன்பு கூறக்கூடாது. ஏன்னா உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா பிதா மேலே அன்பு இல்லை. ரெண்டில் ஒன்று தான் அன்பு கூற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார், 2 எஜமானுக்கு ஊழியம் பார்க்க முடியாது. மத்தேயு 6:24 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. என்ன? ஒருத்தனை பகைத்து ஒருத்தனை வெறுப்பான். அதனால தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ என்ன? ஒருத்தன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவன்கிட்ட தேவ அன்பு இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு முதிர் வயதுள்ளவன் எப்படி இருக்கணும்? ஒரு வாலிபன் இல்லை ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும்னா, ரோமர் 12:2 சொல்லும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ என்ன? இந்த உலகத்தின் மேலே அன்பு கூறக்கூடியதில்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் நம்மளை விடுதலை பண்ணார். ஏன்னா கலாத்தியர் 1:4 பார்க்கும்போது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ என்ன? நம்ம இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்தின் மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா யோவான் 4 யாக்கோபு 4:4 சொல்லும்போது, உபச்சாரரே உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். நீங்கள் ஒன்று உலகத்தில் அன்பு செலுத்த முடியும், இல்லை தேவன் பேரில் தான் அன்பு செலுத்த முடியும். அதே யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 27வது வசனம் சொல்லும். என்ன சொல்கிறாரு? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கு படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஏன்னா உலகத்தினால கரைபடாதபடிக்கு. அப்போ உலகத்தில் கரைபடாதபடிக்கு நீங்கள் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா என்ன? தேவன் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை. நீங்கள் யாராவது ஒருத்தரை தான் நேசிக்க முடியும். ஒன்று உலகத்தில் அன்பு கூற முடியும், இல்லை தேவன்கிட்ட அன்பு கூற முடியும். 2 பேர் மேலேயும் அன்பு கூற முடியாது. இதை மிக தெளிவாக நமக்கு இங்கே யோவான் எழுதி கொடுக்கிறார். சரியா? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்களே என்னத்துக்காக வாழ்கிறாங்க? உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வாழ்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? என்னமோ இந்த உலகம் நிரந்தரமாக இருக்க போகிறது போலையும், நீங்களும் இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்க போகிறது போல, இன்றைக்கி உலகப் பொருளுக்காக ஊழியம் செய்கிறவங்க, உலகப் பொருளுக்காக காரியம் செய்கிறவங்க, அதன் மேலே அன்பு கூர்ந்து செய்யக்கூடியவங்க அநேகர் இருக்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு என்ன? அவங்களுடைய வேலை தான் கடவுள். நிறைய பேருக்கு அவங்க வீடு தான் கடவுள். அநேகருக்கு தங்களுடைய தொழில் தான் கடவுளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை ஒரு உடல் பயிற்சி என்று சொல்லக்கூடியது தான் அவங்களுக்கு கடவுளாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவைகளும் அழிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் எதில் அன்பு கூறுறீங்க? தேவன் பேரில் அன்பு கூறுனீங்கன்னா இந்த உலகத்துக்காக வாழுவீங்களா? தேவன் பேரில் அன்பு கூறுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் சேர போகிற இடம் பரலோகம். அப்போ பரலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழ்கிறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பூமிக்கு அடுத்த வேலைகளை தான் பார்ப்பீங்க. நான் எப்படி பெருசாக வீடு கட்ட முடியும்? இல்லை ஒரு சிலர் நான் எப்படி பெருசாக சர்ச்சு கட்ட முடியும்? நான் எப்படி பெருசாக பில்டிங் கட்ட முடியும்? நான் எப்படி பெருசாக கார் வாங்க முடியும்? தெரியுதா? நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, மிக தெளிவாக நமக்கு வேத வசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் அன்பு கூறாதீங்க.
அப்போ உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை கொண்டு எப்படி ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும், நான் அதை கொண்டு எப்படி தேவன் பேரில் அன்பு காட்ட முடியும்னு சொல்லி பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்தணுமே ஒழிய, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நாம் இந்த உலகத்துக்கு அடுத்தவர்கள் அல்ல. நாம் நம்முடைய எண்ணங்களை மறுரூபமாக்கி தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களா வாழணும். அப்போ உங்களை நீங்க சோதித்து பாருங்க. நீங்க யார் மேல அன்பு கூர்றீங்க? தேவன் பேரிலா? உங்க உலகத்தின் பேரிலா? இதுதான் சரியான சோதனை. வல்லபிதாவே, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்களை சோதித்து பார்த்து, நான் தேவன் பேரில் அன்பு செலுத்தி இந்த உலகப் பொருளை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.